எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ வாரன் பஃபெட்டுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. அ திருமணம் ஆனதுக்கப்புறம் அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு இந்த சாப்டர் சொல்லுதுங்க. வாரன் பஃபெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஒய்ஃப் சூசி வந்து அவங்க அம்மாகிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்ததா வந்து நினைக்கிறாரு. அதாவது சிறு வயது முதலே வந்து வாரன் பஃபெட்டுக்கு வந்து அவங்க அம்மானாவே பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறதுனால, அவர் வீட்டுக்கு கூட போக மாட்டார். தன் நண்பர்களோட வெளியே விளையாடுறது, தொழில் பண்ணுறது அப்படி தான் அவர் கவனத்த செலுத்தினாரே ஒழிய, அவருடைய தாயை பற்றி இது நாள் வரையிலும் எங்கேயுமே வந்து அவர் குறிப்பிடலை. படித்த வரைக்கும் எங்கேயுமே குறிப்பிடல. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை வந்து பஃபெட்டோட மனைவி வந்ததுலேருந்து பஃபெட்டுக்கு ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாரி இருந்தது. பஃபெட்டும் சூசியும் அவங்க வந்து தனியா வந்து ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. பஃபெட் வந்து ஒரு $1500 குடுத்து வீட்ட அலங்கரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பஃபெட்ட வந்து சூசி வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பஃபெட்டுக்கு தேவையான சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, முடி வெட்டி விடுறது, மற்ற உறமுறையெல்லாம் வந்தாங்கன்னா, அதாவது உறவினர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறது, வெளிய அக்கம் பக்கத்தில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை வந்து திருப்பியும் அரசியல் பிரச்சனைகள்லாம் வருது. அரசியல் பிரச்சனைகள் இந்த முறை வந்து வாரன் பஃபெட்டோட தந்தையார் வந்து அரசியலிருந்து அவருடைய சொந்த கட்சியிலிருந்தே வெளியேற்றப்படுறாரு. இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அதுவே வந்து அவருடைய கடைசி அரசியல் வாழ்க்கை அப்படின்னு தான் இந்த இடத்துல பஃபெட் குறிப்பிடுறாருங்க. திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஃபெட் வந்து திருப்பி நியூ இயருக்கு போகிறாரு. கிரஹாம் கீழே வேலை வாய்ப்பு கிடைக்குது. டெய்லியும் வந்து ஒரு 5, 6 பேர் சேர்ந்துட்டு டெய்லியும் வந்து புத்தகங்கள படிக்கிறது, கணக்கு வழக்கு பார்க்குறது, இந்த மாதிரியே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து அவருக்கு பஃபெட்டுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குதுங்க. ஃபஸ்ட்டு குழந்த வந்து பெண் குழந்த பிறக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பியும் வந்து பஃபெட்டோடைய மனைவி வந்து கருவுட்டுறாங்க. அவங்க வயிற்றில் வந்து சிசு வளருது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, பஃபெட்டோடைய சகோதரிக்கும் குழந்த பிறக்க போகுது. சூசியோட சகோதரிக்கும் குழந்த பிறக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வீடே ஃபுல்லாக வந்து குழந்தையா நிறைஞ்சு வளைய போகுது. ரொம்பவே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுதுன்னு வைங்களேன் இந்த காலகட்டங்கள்ல. சுசியை வந்து இந்த இடத்துல வந்து அவர் எப்படி வந்து அவரோட மனைவியை வந்து எந்த அளவுக்கு பொறுமைசாலி அப்படின்னா, 2வது குழந்தை பிறக்கக்கூடிய பிரசவ வலி வருது சரிங்களா? அந்த மாதிரி பிரசவ வலி வரப்பொழுது வெளியே போய் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு ஒரு அடி எடுத்து வெளியே கதவை திறக்கும்போது வெளியே இருந்து ஒரு பாதிரியார் வந்து வர்றாரு. வந்துட்டு அவர் வந்து உபதேசம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த உபதேசம் கொடுக்க ஆரம்பித்ததுனால வீட்டுக்கு ஒருத்தர் தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசி வந்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பிரசவ வலி, வயிற்றில் வந்து பிரசவ வலி இருக்குது. பாதிரியார் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் வந்து பொறுமையாக கேட்குறாங்க. ஆனால் வந்து பஃபெட்டுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. யார்ரா இந்த ஆள் நேரம் தெரியாமல் இப்படி வந்து உட்காந்துட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சுசி இருந்துட்டு ரொம்ப பொறுமையாக நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த பாதிரியார் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 2வது குழந்தை வந்து ஆண் குழந்தை வந்து பிறகுது. அதே காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து ஒரு நல்ல குறைஞ்ச விலையில் ஒன்று வாங்குறாரு. அதாவது ஒரு $3 கொடுத்து வாங்குறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு $23 விற்பனை செய்கிறாரு. அது வந்து மிகப்பெரிய லாபம், பல மடங்கு லாபம். அதாவது $3 வாங்கி $23 விற்கிறாரு அப்படின்னா அதோடைய லாபத்தை நீங்களே பார்த்துக்கங்க. அது அவருக்கு மட்டும் அந்த லாபம் வரல, அவரை சுற்றி இருந்த நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஷேரை வந்து வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. எல்லாருமே நல்ல லாபம். அந்த டைமில் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குதுங்க.